வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவனாண்டிய முத்துவேலை நம்ம சாமி சிலையை திருடி கும்பாபிஷேகத்தை தடுத்து நிப்பட்டணும். அதுவும் சாமி சிலையை திருடின திருட்டு பழி நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே விழணும். நாளைய பொழுது நம்ம பொழுது அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. எங்கள் கோயிலில் சாமி சிலையை காணலை, யாரோ திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அங்கே பரபரப்பு ஏற்படுது. அப்போவும் கும்பாபிஷேகம் நடக்க நேரத்தில் யாரை திருடி இருக்கணும்? சாமுண்டேஸ்வரி தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ சாமுண்டேஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம விருமன், சிவனாடி, முத்துவேல் இவங்க எல்லாருமே ஊர் கூட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க. அதோட சாமுண்டேஸ்வரியை வீட்டுக்கு போய் சோதனை போடுவோம் அப்படின்னு போகிறதுனா நம்ம காளியம்மா சாமுண்டேஸ்வரி தான் கோயில் நகையை கோவில் சிலையை திருடினது. அந்த கோவில் சாமிக்கு மேலே கிடந்த நகை நட்டுவலை கலத்தி நம்ம சந்திரகலாட்ட சொல்லி அங்கே ஒரு இடத்துல சாமுண்டேஸ்வரி வீட்டில் போட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எவிடன்ஸாக திரட்டுறாங்க. அதோட சாமுண்டேஸ்வரி தான் இந்த குற்றத்தை செய்தது அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. சாமி சிலையை எங்கே அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கேட்குனாரோ, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏற்கனவே அந்த கோயிலுக்கு ஒரு அவமானப்பட்டதே போதும் அப்படின்னு தான் நான் வராமல் இருந்தேன், அது வரலை, எனக்கு விருப்பம் இல்லை, என் கணவரை வச்சு விடுவேன், நான் அப்போ கும்பாபிஷேகம் அவர் கையால் நடக்கட்டும் அப்படின்னு தான் இருந்தேன். அப்படி இருக்க நேரம் நான் எதுக்காக கோயில் சிலையை திருட போகிறேன்? என்ன ஒரு மடத்தனமான ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறார். இதெல்லாம் சரிப்படாது. ஏன்னா இவங்க தான் கோவில் கும்பாபிஷேக அழைப்பிதழை கொண்டு போன நேரம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான் அதை திருடி இருக்கணும் அப்படின்னு ஜெயிலுக்கு தள்ளுறாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிலையை மீட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம ராஜராஜா கையாலேயே நடத்தி வைக்கிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சேம அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நைட்டோடு நைட்டாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மேலே பழிய விழணும் அப்படின்னு சந்திரகலா ஒரு பொருளை வீட்டுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாடி முத்துவேல் கோவில் சிலையை திருடி வச்சுறாங்க. நம்ம காளியம்மா சந்திரகலாட்ட ஃபோன் போட்டு, மருமகளே கவலைப்படாத, நாளைய பொழுது நம்ம பொழுது தான், கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போவா, நம்ம கும்பாபிஷேகத்தையும் நடத்த விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு காவல் இருக்காங்க. ஊர் மக்கள் கும்பாபிஷேக வேலைகளை கவனிக்க மும்முரமாக கோயிலுக்கு போகிறாங்க. என்னடா சாமி சிலையே ஆட்டையை போட்டிருக்கு, சாமி சிலையே திருடி இருக்காங்க, கும்பாபிஷேகம் நடக்க நேரம் சிலை காணாமல் போயிருக்குன்னா இது ஒரு அசம்பாவிதம், இதை யார் பண்ணாங்களோ அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோபமாக இருக்காங்க ஊர் மக்கள். அப்போ தான் ஊர் கூட்டத்தை கூட்ட நேரம் நம்ம சிவனாடி, விருமன், முத்துவேல் இவங்க எல்லாரும் இதை வேற யார் பண்ணியிருப்பா, அதுதான் சாமுண்டேஸ்வரி தான் பண்ணியிருப்பா, அவள் தான் கோவில் கும்பாபிஷேக பத்திரிகையை அவள் வீட்டுக்கு கொண்டு போன நேரம் இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், எனக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா அப்படின்னே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இத்தனை பேர் மத்தியில் அவள் மட்டும் அப்படி சொன்னானா என்ன காரணம்? அந்த கும்பாபிஷேகம் நடக்காது, நான் சிலையை திருடுவேன், நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவள் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக இந்த சிலையை எடுத்தது சாமுண்டேஸ்வரி தான். அவள் வீட்டில் சோதனை போட்டால் ஏதாவது சிக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி திரண்டு வர வைக்காங்க. ஊர் மக்கள் சிவனாண்டி அந்த அம்மா எடுத்து என்ன ஆக போகுது, ஊருக்காண்டி எவ்வளோ நலன் செய்திருக்காவ, அதுவும் அவங்க கும்பாபிஷேகம் அவங்க கணவர் கையால் தான் நடக்கதே இருந்து, அப்படி இருக்க நேரம் அவங்கள மேலேயே சந்தேகப்பட முடியுமா? ஒருவேளை அந்த பரமேஸ்வரி பாட்டி மீது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் இருக்குல்ல, அதனால தான் இந்த சிலையை திருடி அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அங்கே திரண்டு போகிறாங்க. அப்பந்தான் நம்ம காளியம்மா சாமி மேலே கிடந்த நகையை நட்டுவலை கலத்தி நம்ம சந்திரகலாட்டை சொல்லி கொடுத்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் ஓரமாக போட வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறாங்க. அப்போ சாமி மேலே கிடந்த நகை இங்கே கிடக்குன்னா நிச்சயமாக சாமி சிலையோ இங்கே தான் திருடி வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை கைது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ராஜா சொல்கிறாங்க, அத்தை இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், யார் எடுத்தாங்களோ அவங்கள நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல யோசனை போட நம்ம ராஜா ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக இதை அத்தை செய்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அத்தையை பழி வாங்கிறதுக்கு தான் இந்த சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா இவங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியோட
இடத்த எல்லாம் வந்து சோதனை போடாங்க. அங்கே தான் ஒரு கோணி பைக்குள்ளே சாமி சிலை இருக்குது, அதை மீட்டுறாங்க. அதோட சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் சரியான வேட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அடி அடி அடின்னு அடித்து இழுத்து கொண்டு வராங்க ஊர் கூட்டத்துக்கு முன்னாடி. இந்த பாருங்க, இந்த சிலை வேற எங்கேயும் இல்லை, சிவனாண்டி வீட்டில் தான் இருந்துச்சு. சிவனாண்டியும் முத்துவேலன் தான் இதை திருடி எங்கள் அத்தை மேலே பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுறாங்க. அதோட சாமுண்டேஸ்வரி மேலே இருந்த பழி அப்படியே வந்து நீங்கிருது. அதோட பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து தீபாவளிகிட்ட என்ன 2 நாள் தான் கும்பாபிஷேகத்துக்கு இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடணும், என் மருமகன் தான் ராஜசேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்க எனக்கு வந்து 2 நாள் தான் உங்களுக்கு அவகாசம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம தீபாவளியும் பல நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் பல இடத்துல தேடி பார்த்தோம், வந்து கிடைக்காத எவிடன்ஸு கிடைச்சிடுச்சு. இப்போ அவங்க வீரவ நோண்டி நொங்க எடுத்ததுல தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம ராஜா கூட எடுத்துக்கிட்டு ராஜா கூட ராஜா சேதுபதி ராஜா நம்ம பரமேஸ்வரி பாட்டி இவங்க 3 பேரும் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ எவிடன்ஸை பார்க்குறாங்க. ஓ, இதுதான் சாமுண்டேஸ்வரியே மாப்பிள்ளை ஃபோட்டோ, அப்போனா கண்டிப்பாக இது ராஜா சேதுபதியோட பேரன் தான், அவங்க பேர பையனு கூட எடுத்திருக்க ஃபோட்டோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிறாங்க. அப்போனா நம்ம ராஜா வந்து நம்ம தீபாவளி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்ககிட்ட அத்தைக்கிட்ட வந்து இப்போ சொல்லண்டா, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நானே வேலையாக அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன், அதுவரை தயவு செய்து எங்களுக்காக மறைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரெக்டான நேரத்தில் நம்ம தீபாவளி கிட்ட வந்து பேசுகிறாங்க. தயவு செய்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருக்குது எங்கள் தாத்தாவோட ஆசை, இது நடந்த பிறகு நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், ஏன் நானே நடந்த மறுநொடியை நான் சொல்லிடுவேன், நான் சொல்லணும்னு தான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் கெட்டு குட்டி சுவரை ஆயிடக்கூடாது, இதுக்காக எங்கள் அம்மா உயிரையே விட்டுட்டாங்க, எங்கள் தாத்தாவோட கனவு ஆசை எல்லாம் இதுதான், இதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மறைச்சிடுங்க, 2 நாளைக்கு தான், அதுக்கு பிறகு அத்தைக்கு தெரியட்டும், அவங்க மாமா கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க தெரிஞ்சா, அதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் இது நடக்கட்டும் அப்படின்னு வந்து காவல் இருக்கோம், கோவில் விஷயம், இதுக்காக நீங்கள் வந்து 2 நாளைக்கு உண்மை சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா சொல்லுது சரிதான், 2 நாளில் என்ன தான் நடக்க போகுது, சரி இருக்கட்டுமே, வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்கட்டும், நடந்து முடிஞ்சதோட ராஜா சொல்லுறாருல, கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு பிறகு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவளிக்கு மைண்டை நம்ம ராஜா வந்து மாற்றிறாங்க. அதோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கண்டிப்பாக என் மாப்பிள்ளை வந்து அந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமியை வர கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரேவதியையும் ராஜாவை நினச்சிக்கிட்டா, அத்தைக்கு உண்மை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக என் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமிக்கிட்ட விரதம் எல்லாம் எடுக்க தொடங்கிட்டாங்க. 2 குடும்பமும் ஒன்று சேரணும், அதுதான் எங்களோட விருப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் ஒரு காலம் நான் ராஜாவை பிரிய மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் கடவுளை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. வணக்கம்.